ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் டிஆர்பி வெளியிட்ட இடைநிலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பில் அந்த எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதை பற்றியான ஒரு தெளிவு இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக இருக்கும். இப்போ பார்ட் ஏ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 30 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 50. இது எப்படி இது கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டல் கொஷின் வந்து 30, ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க் இருக்கும். இதில் எப்படின்னாக்கா டோட்டலாக இப்போ 1 to 30 கொஷினில் 1 to 20 வரைக்கும் வந்து 2 மார்க்கு, 21 to 30 வரைக்கும் வந்து 1 மார்க். அப்போ இதில் 1 to 20 அப்படின்னாக்கா இதில் 40 மார்க்கும், இதில் ஒரு 10 மார்க்கும் 50 மார்க் வரும். இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் மார்க்ன்றது வந்து 20 மார்க்ஸ், அதாவது 50ல் 40%. இப்போ இந்த 40% நீங்கள் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் உங்களுடைய அடுத்த பார்ட் பி மெயின் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் நடக்கும். சப்போஸ் இதில் வந்து 20க்கு கீழே நீங்கள் மார்க் 90 வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எது சப்ஜெக்டை சார் படிக்கிறது அப்படின்னாக்கா அவங்க கொடுத்துக்கிறது வந்து 10ஆம் வகுப்பு தரம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது உயர்நிலை பாடத்திட்டம் சொல்லிட்டு. அப்போ உயர்நிலை பாடத்திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பு தான் உயர்நிலை பாடத்திட்டம், புரியுதுங்களா? இப்போது தொடக்கநிலை என்பது 1 to 5, உயர் தொடக்கநிலை என்பது வந்து 6 to 8, உயர் நிலை என்பது 9 to 10, மேல்நிலை என்பது 11 to 12. அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த கம்பல்சரி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 10வது வகுப்பு நீங்கள் முழுமையாக படித்தாலே போதும். இப்போ நடந்து முடிந்த யூஜிடிஆர்பிக்கு அவங்க கேட்டுக்கிற அனைத்து கொஸ்டினுமே எதுலேருந்து கேட்கப்பட்டது அப்படின்னாக்கா 10ஆம் வகுப்பு புக்கிலிருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 10ஆம் வகுப்பு புக்கை நீங்கள் எக்ஸாம் மெயினுக்கும் நீங்கள் படிக்கணும், அதே போல் எலிஜிபிலிட்டிக்கும் படிக்கிறீங்க, புரியுதுல? உங்களுடைய சிலபஸ் என்ன இருக்குது அப்படின்னாக்கா 1 to 10 தான் உங்களுடைய சிலபஸ், டோட்டல் சிலபஸ். 1ஆவதுலேருந்து 10ஆம் வரைக்கும் புக்கை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே. அப்போது நீங்கள் 10ஆம் வகுப்பு புக்கை நீங்கள் டோட்டலாக நீங்கள் படிக்கும் பொழுதே நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் வந்துடும், புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட்டாக நடந்த இந்த யூஜிடிஆர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து டிஎன்பிசியில் வைக்கிற எலிஜிபிலிட்டி வேறு, டிஆர்பி வைக்கிற எலிஜிபிலிட்டி வேறு, புரியுதுங்களா? அங்கே வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் செக் பண்ணுறது தான் உங்களுடைய தமிழ் அறிவு, படிக்கிற அறிவு இருக்குது, அது மட்டும் தான் அங்கே செக் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு குவாலிட்டியான கொஷின்ஸை கொடுக்குறாங்க. அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேயே வந்து திணறக்கூடிய அளவுக்கு தான் அந்த லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் எலிஜிபிள் டெஸ்ட் இருந்தது. அதனால் நீங்கள் 10ஆம் வகுப்பு புக்கை நல்லா தரவாக படிங்க. அடுத்து பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் 150 கொஷின்ஸு, டோட்டல் மார்க் அப்படின்னாக்கா 150. இதில் ஓசி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 40%, 60 மார்க் வாங்கணும். மற்ற கேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30%, 45 மார்க் தான் எலிஜிபிள். இது வந்து எலிஜிபிள் மார்க் தான். எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1768 ஸ்டார், அதாவது அதிகரிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எத்தனை பேர் போட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாக்கா இந்த வேலையை பெறலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிக்க. சில பேர் என்னன்னாக்கா இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இந்த நோட்டிஃபிகேஷன் பிறகு தான் படிப்பாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? யார் ஒருத்தவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 இயராக படிக்கிறாங்களோ கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஜாப் வாங்குறது நிச்சயம். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் படித்து வெற்றி பெறலாம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். உங்களுடைய அந்த படிக்கிற மெத்தடை வந்து கரெக்டாக தெளிவாக இருந்து படிக்கணும், புரியுதுங்களா? நம்முடைய ஸ்ரீ வித்யாஜி சார்பாகவும் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், அதாவது எஸ்டிடிக்கான டெஸ்ட் பேட்ச், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வித் மெயின் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து டெஸ்ட்டில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். மேலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாமை எழுதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு வர்ற ஒரு எக்ஸாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தெளிவாக படிங்க. இந்த தேர்வு வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெறுவதற்கு எங்களுடைய எஜுகேஷன் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.